Hi readers, it's Jayaprakash. Welcome to Bookman Tamil. இன்னைக்கு வீடியோல நாம இந்த புக் ரிவ்யூ பார்க்க போறோம்னா இந்த புக் தான் If It's Not Forever, It's Not Love. ஆக்சுவலா இந்த புக்கை ரெண்டு ஆத்தர்ஸ் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ரெண்டு பேருமே இந்தியன் ஆத்தர்ஸ் தான். ஒருத்தர் துர்ஜய் தத்தா, இன்னொருத்தவங்க நிகிதா சிங். ஆக்சுவலா இந்த புக் 2012 ரிலீஸ் ஆச்சு. என்ன ஜானர் கீழே வருதுன்னா லவ் பிளஸ் சஸ்பென்ஸ், இந்த ரெண்டு ஜானர் கலந்த மாதிரி தான் இந்த புக்கோட கதை எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ரொம்ப நாளா இந்த மாதிரி இந்தியன் ஆத்தர்ஸ் லவ் ஸ்டோரி புக்ஸ் படிக்காம வச்சிருந்தேன். பிகாஸ் ரொம்ப சலிப்பாயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இன்டிமேசி சீன்ஸ், ஒரே மாதிரி லவ், நீ இல்ல நான் இல்ல அப்படின்னு ரொம்ப ஜெனரலா எழுதப்பட்டதுனால படிக்காம வச்சிருந்தேன். பட் சும்மா ஒரு ட்ரை கொடுக்கலாமே ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தேன். இந்த புக்கோட ரிவ்யூவை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்கோட சம்மரிய ரொம்ப ஷார்ட்டா பாத்துடலாம். ஆக்சுவலா இந்த புக்கோட ஸ்டோரி எதை பத்தி அமையுதுன்னா, யாரை பத்தி அமையுதுன்னா, டெல்லியில ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்ல தப்பி பிழைக்கிறவர் தான் நம்ம கதையோட ஹீரோ டெப். இந்த டெப்புக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதே பாம் பிளாஸ்ட்ல செத்து போன ஒருத்தரோட, அந்த வெடிகுண்டு வெடிப்புல இறந்து போற ஒருத்தரோட பர்சனல் டைரி அதே ஏரியால கிடைக்குது. அந்த பர்சனல் டைரிய எப்படியோ தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்ச என்ன தெரியுதுன்னா, அந்த செத்து போன ஆள், குண்டு வெடிப்புல செத்து போன ஆள் ஒரு பொண்ணை காதலிக்கிறான்றது தெரிஞ்சிருது. அந்த பெண்ணை பத்தி அதிகமா எழுதிருக்கான். ரொம்ப அழகானவ, அவ அப்படி இருப்பா இப்படி இருக்கா, எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இவ்வளவு பிடிக்கும். கடைசியில பக்கங்கள் போக 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 இது வந்து ஒரு ஒருத்தலை காதல்னு தெரியுது. அந்த பொண்ணு கிட்ட அது செத்து போனவன் சொல்லவே இல்லை. பிடிச்சதை மட்டும் இந்த டைரியில என்ட்ரி எழுதியிருக்காங்க தவிர அந்த பொண்ணு கிட்ட சொல்லல. பட் லாஸ்ட் பேஜஸ் பார்க்க வரைக்கும் கடைசிக்கு சொல்லவே இல்லை. மேபி நம்ம ஹீரோ டெப் என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த டைரியை கொடுக்க போன இடத்துலதான் பாம் பிளாஸ்ட் நடந்து, குண்டு வெடிப்பு நடந்து செத்து போயிட்டதாகவும், மேபி டைரிய அந்த அவனோட அந்த ஒருத்தலை காதலிக்கையில சேர்க்க முடியாம போயிடுச்சு. இப்படி ஒரு ஆசை நிறைவேறாத வாழ இறந்து போயிட்டானே, எப்படியாச்சும் இந்த டைரிய அவன் காதலிக்கிறா சொன்ன அந்த பொண்ணு கிட்ட எப்படியாச்சும் போய் சேர்த்துடணும். அதுல என்ட்ரி பண்ணிருப்பாங்க, அந்த பொண்ணு இங்க பார்த்தா அந்த மாதிரி என்ட்ரி பண்ணிருப்பாங்களே, அந்த என்ட்ரிஸை வச்சு எப்படியாச்சும் நம்ம இடத்த கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட போய் டைரியை சேர்த்துடணும். உன்னொருத்த இவ்வளவு அழகா காதலிச்சிருக்கான், நீ இவ்வளவு அழகா காதலிக்கப்பட்டிருக்கன்றத அந்த பொண்ணுக்கு காட்டிடணும்ப்பா அப்படின்னு முடிவு எடுக்கிறான் நம்ம கதையோட ஹீரோ டெப். இதுக்கு நம்ம டெப்போட கேர்ள் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. இவங்க ஒரு ரோட் ட்ரிப் மூலமா மாறி மாறி பெங்களூர், டெல்லி, மும்பை, புனேன்னு மாத்தி போய் கடைசியில நம்ம அந்த காதலியை அடைஞ்சாங்களா, இந்த செத்து போன இந்த ஆளோட பர்சனல் அவங்களோட சேர்த்தாங்கன்னா இந்த புக்கோட மீதி கதை. இப்போ இந்த புக்கோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா எப்பவுமே ஒரு புக்கு ஸ்ட்ரென்த்ஸ் வேற மாதிரியும் வீக்னஸ் வேற மாதிரியும் இருக்கும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் என் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த புக்கு ஸ்ட்ரென்த்தும் சரி வீக்னஸும் சரி சேம் பாயிண்ட்ஸ் தான், சேம் விஷயங்கள் தான். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கதையோட பிளாட். ஜென்ரலா ஒரு ஒன்லைனா பார்க்கும்போது ஒரு டைரி கிடைச்சிச்சு. டைரியில பல விஷயங்கள் படிக்கிறாங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான் அந்த பையனை பத்தி, அவன் காதலி போய் தெரிஞ்சுக்கிறான். சோ அதை போய் கேட்கும் போது இந்த ஜேர்னி ரொம்ப அழகா இருக்கும். அவன் வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசுற விஷயம் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம நினைப்போம். பட் அதே விஷயம் தான் இதுக்கு வீக்னஸும். அதை ஹேண்டில் பண்ண விதம், ஆத்தர் அதை ஹேண்டில் பண்ண விதம் சுத்தமா எனக்கு செட்டே ஆகல, எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஏன்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப ஜெனரலைஸ்டா இன்னும் கூட இந்த ஸ்டோரியை ரொம்ப சஸ்பென்ஸா கொண்டு போயிருக்கலாம், இன்னும் எமோஷனலா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தோம்னா, இதோட ட்விஸ்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கும் போது இது இப்படி நடக்கும் அடுத்து அப்படி நடக்கும் பாய் வழியா பேசும்போது இந்த ட்விஸ்ட்ல ஒர்க் ஆட்டுமே தவிர, புக்கில் எழுதி படிக்கும் பொழுது அவர் ட்விஸ்ட் வைக்கிறான், அதை ஹேண்டில் பண்ண விதம், அந்த ட்விஸ்ட் அவங்க பிரேக் பண்ற விதம் எந்த இடத்துலயுமே ஹோ அப்படின்னு நத்திங் ஹேப்பன்ஸ் அந்த மாதிரி எந்த இடத்துமே எனக்கு ஃபீல் வரல. பட் நான் இன்ஸ்டாகிராம்ல சில பேரோட இந்த புக் சஜஷன் பண்ணவங்க சிலரோட கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தப்போ ஓன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஐ நெவர் ஃபெல்ட் எனிதிங் லைக் தட். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரியா இருந்துச்சு. அவங்க சஸ்பென்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த ட்ரை வந்து ஒரு 20% ரீச் ஆச்சு, தவிர பேலன்ஸ் 80% இட்ஸ் ஃபெயிலியர் தான். அந்த அளவுக்கு அதை சொல்லிக்கிற மாதிரி சஸ்பென்ஸ் அங்க ஒர்க் ஆகலன்னு நான் சொல்லுவேன் இந்த புக்கு என்ன பொறுத்த வரைக்கும். இந்த புக்கோட ரைட்டிங் ஸ்டைலை பத்தி பார்க்கலாம். ஒரு விஷயம், இது ஒரு சிம்பிள் ரீட். ஒரு இந்தியா எழுதுனால ரொம்ப சிம்பிளா படிச்சு முடிச்சிடலாம். இது ஒரு பேஸ், எந்த வேகத்துல போகுதுன்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு எங்கேஜிங்காவே தான் இருக்கு. அண்ட் நான் வந்து என்னோட ரிவ்யூஸ் சொல்லி திருப்பி ஒரு வாட்டி ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணு நினைக்காதீங்க. நான் ஜஸ்ட் என்னோட பாயிண்ட்ஸ், நான் ஒரு ஃபேனா தான் சொல்றேன் தவிர நான் கிரிட்டிசைசர் கிடையாது. ரொம்ப உண்மை பார்த்தாரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா படிச்சு பார்க்கும்போது எனக்கு இதான் ஃபீல் நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், இது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ், ஆவரேஜ் பேஸ்ல இருக்கும். கேரக்டர் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வி கான்ட் எக்ஸ்பெக்ட் ஒரு 1 வீக் நடக்கிற கதையில நம்ம ரொம்ப கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி இதுல அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது. அண்ட் மற்றபடி ஓகே, இட்ஸ் a good read. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான புக். பிகினரா இருக்கீங்க, நீங்க இப்போ புக்கே படிக்க ஆரம்பிக்க போறீங்க. அண்ட் இஃப் டீனேஜர்னா யூ மே ஃபீல் லைக் பட்டர்ஃபிளைஸ் நிறைய பறக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணலாம். மேபி நானும் டீனேஜர் படிச்சதை கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணிருப்பேன். பட் பிகாஸ் வி ஆர் க்ரோவிங்னால நம்ம பல விஷயங்கள் பார்க்கறனால சம் புக்ஸ் அந்த ஸ்டேஜ்ல அதை வந்து ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அது புக் ப்ராப்ளம் கிடையாது, அது யாரையும் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. அந்த ஏஜ்ல படிக்க வேண்டிய புக் அப்போ படிச்சா பிரச்சனை இல்லாம இருக்கும். பட் நம்ம மாடி படிக்கும் போது இப்படிதான் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ லெட்ஸ் கன்க்ளூட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எதை சொல்ற விஷயங்களோடனா ஓவராலா இந்த புக்கு என்னை படிக்கிறதுக்கு தோண ஒரே விஷயம் அந்த ஓவரால் ஒன் லைன் பிளாட் தான். சரி, டைரி கிடைச்சிருச்சு, டைரியை சேர்க்கிறானா எப்படி சேர்க்கிறான்னு தான் ஆசைப்பட்டு பார்த்தேன். பட் எனக்கு அது பர்சனலா ஒர்க் அவுட் ஆகல, என்னால அதை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ இட்ஸ் ஒரு ஆவரேஜ் ரீட். சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு 2 hours படிச்சு முடிச்சேன் இந்த புக்கை நான். அதாவது ஆனால் ஒரே ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல படிக்கல, அந்த மாதிரி படிக்க முடியல. ஒரு 2 daysல மொத்தமா நோட் பண்ணி வச்சு பார்த்தா ஒரு 2 hours 10 minutes அந்த புக்கை படிச்சு முடிச்சிருக்கேன். மற்றபடி இதுல சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஒரு சிம்பிள் ரீட் தான். இந்த புக்குக்கு நான் ஸ்டார்ஸ் 5க்கு 3. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.